திருச்சியில் பேரின்ப பெருவிழா. நாள் மே 18. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். அவருடைய அபிஷேகம் தலை மேலே இருக்கிறது, கிருபை இருக்கிறது. இருக்க வீடு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு வார்த்தை கேட்கிற உண்மையிலே என் கிருபை இருக்கிறது. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உங்க இருதயத்தை தமது ஆவியினால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. இடம் பிசப் கீபர் மேல்நிலைப் பள்ளி மைதானம், தெப்பக்குளம், திருச்சி. தேவ பிள்ளைகளே, இந்த பேரின்ப பெருவிழாவில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. எப்படி செய்வது தெரியாமல் கலங்குகிறேன் நாளுமே. என்ன செய்வது, எப்படி செய்வது தெரியாமல் கலங்குகிறேன் நாளுமே. உம் பாதை காட்டி நடத்தும் எந்த நேசரே, உம் பாதை காட்டி நடத்தும் எந்த நேசரே, பாதத்திலே விழுந்து விட்டேன் நாதனே.
நடத்தும் நாதனே, உம் கருணை காட்டி வழி நடத்தும் நாதனே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 143:6 நாம் வாசிக்கிறோம், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வார்த்தைகளை எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். என் கைகளை உமக்கு நேராக நான் விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என்று ஆண்டவரை பார்த்து வாஞ்சையோடு கூட இந்த வார்த்தைகளை அவன் அறிவிக்கிறான். இந்த வெயில் காலத்தில் தண்ணீர் தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. தண்ணீர் குடிக்க குடிக்க இன்னும் குடிக்க வேண்டும் போல் இருக்கிறது. அதை தனித்து கொள்வதற்கு நாம் மோரோ ஜூஸோ குடித்து எப்படியோ நம்முடைய தாகத்தை தனித்து தீர்த்து கொள்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த தாவீது தன்னுடைய ஆத்தும தாகத்தை குறித்து சொல்லுகிறான். என் ஆத்துமா வறண்ட நிலத்தை போல இருக்கிறது, அந்த தாகம் தீர்ப்பதற்கு என் கைகளை உமக்கு நேராக நான் விரிக்கிறேன், என் கைகளை விரித்து உம்முடைய ஒத்தாசையை நான் நாடுகிறேன். வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா காணப்படுகிறது, நீர் மாத்திரம்தான் என் ஆத்தும தாகத்தை தணிக்க முடியும், தீர்க்க முடியும் என்று சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி என் கைகளை விரிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று சீஷர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு ஒரு கேள்வி கேட்ட பொழுது பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த நித்திய ஜீவ வசனங்கள், ஆண்டவர் நம்ம மேல் வைக்கிற அந்த அபிஷேகம், இதுதான் நம்முடைய ஆத்துமாவை வறண்ட நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கிறதாக, தாகம் தணிக்கிறதாக இருக்கிறது. இந்த தாகத்தை தணிக்கிற அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் கைகளை விரித்து அவரை விசுவாசித்து, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை பண்ணும், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. எங்கள் ஆத்துமாவின் வறண்ட நிலைமையை மாற்றுவது உம்மிடத்தில் தான் இருக்கிறது. அந்த ஜீவ நதி எங்கள் மேல் புரண்டு வந்தால்தான் அந்த ஆத்தும தாகம் தீர்க்கப்படும். நான் உம்மை நம்புகிறேன், என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிற போது வறண்ட நிலம் செழிப்பது போல ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை செழிப்பாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி எங்கள் கைகளை விரிக்கிறோம். ஆண்டவரே, வறண்ட நிலத்தை போல எங்கள் ஆத்துமா ஆண்டவரே உம்மேல் தாகமாக இருக்கிறது. எங்கள் மீது தயவாக ஜீவ தண்ணீராக நீர் கடந்து வர வேண்டும். ஜீவ வார்த்தையாக எங்களோடு நீர் கடந்து வர வேண்டும். எங்களுடைய வறண்ட ஆத்துமாவை நீர் செழிப்பாக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா வறண்டு கிடக்கிறது, ஆண்டவரே சோர்ந்து கிடக்கிறது, உடைந்து போய் கிடக்கிறது. ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. எங்களை செழிப்பாக்குகிற நதி உம்மிடத்தில் தான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது பலமாய் இறங்கி வந்து வறண்டு போயிருக்கிற எங்கள் ஆத்துமாவை நீர் செழிப்பாக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் செழிப்பாக்கி நனைத்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மீதும் நீர் வைத்து, ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.